ஹலோ ஆல், இந்த க்யூட்டான கேரட் கீ செயின் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்காக நான் ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறேன். 3 ப்ளே ஆனும் 3mm ஹூக்கும் யூஸ் பண்ணுறேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. செயின் 1 போட்டுக்கோங்க. மேஜிக் ரிங்குள்ளார ஒரு 6 சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணிக்கலாம். முடிஞ்சதும் டெயில் நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷெட் போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஸ்டிச் இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அண்ட் செயின் 1 போட்டு சேம் ஸ்டிச்லேயே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ரவுண்ட்லேயும் எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் தான் ஒர்க் பண்ண போகிறோம். பிக்னஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் ஸ்டிச் ஆர் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணி 6 சிங்கிள் க்ரோஷெட் இந்த ரவுண்ட்லேயும் போட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் சைடு ராங் சைடு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அதுக்கப்புறமா இதோட ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்லேயும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். ரவுண்ட் 3ல் செயின் 1 போட்டுட்டு எல்லா ரவுண்டுமே ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷெட் அண்ட் இன்க்ரீஸ், நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். ஸோ இதை ரிப்பீட் பண்ணுறப்போ உங்களுக்கு டோட்டலாக 9 ஸ்டிச்சஸ் வரும். ரவுண்ட் 4ல் எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் மட்டும் ஒர்க் பண்ணால் போதும். ஆல்வேஸ் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடுங்க. அந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சில் தான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணணும். அண்ட் செயின் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரவுண்ட் 5ல் 2 சிங்கிள் க்ரோஷெட், ஃபஸ்ட்டு இருக்கிற 2 ஸ்டிச்சஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்க போகிறோம். தேர்ட் ஸ்டிச்சில் வந்து இன்க்ரீஸ் போட போகிறோம். ஸோ டோட்டலாக இது வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். ரவுண்ட் 6ல் ஆஸ் யூஷுவல் செயின் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் ஒன்லி சிங்கிள் க்ரோஷெட், 4th ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். இதை 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். ரவுண்ட் 7லையும் செயின் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். 4 சிங்கிள் க்ரோஷெட், ஃபஸ்ட்டு 4 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், 5th ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். இந்த பேட்டர்னை 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். ஜாயின் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ரவுண்ட் 8 அண்ட் ரவுண்ட் 9, ரவுண்ட் 10 மூணுலேயுமே ஒன்லி 1 சிங்கிள் க்ரோஷெட் மட்டும் ஒர்க் பண்ணால் போதும். உங்களோட ஐஸ் வந்துட்டு ரவுண்ட் 7 அண்ட் ரவுண்ட் 8 அதுக்கு நடுவில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 ஸ்டிச்சஸ் கேப் விட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரவுண்ட் 11லேருந்து நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செயின் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 1 சிங்கிள் க்ரோஷே 1 டிக்ரீஸ், 1 சிங்கிள் க்ரோஷே 1 டிக்ரீஸ், இதையே 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம் இந்த ரவுண்டில். இப்போ நம்ம லாஸ்ட் பார்ட் வந்தாச்சு. ரவுண்ட் 12லையும் செயின் 1 போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். 6 டைம்ஸ் டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் யான் விட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு நீடில் வச்சு இந்த ரவுண்டை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்மளுடைய டாப் ஸ்டிச்சில் மட்டும் ஜிக்ஸாக் இன்சர்ட் பண்ணிகிட்டே வந்து ஒரு டைட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக டைட் ஆயிரும். எப்போவுமே அப்படியே கட் பண்ணிடக்கூடாது, செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். இப்போ இந்த கேரட் மேலே வர லீஃப் பார்ட் பண்ணலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங்கில் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். செயின் 3 போட்டுக்கோங்க. சேம் மேஜிக் ரிங்குள்ளார ஒரு டபுள் க்ரோஷெட். இப்போது ஒரு செயின் 1 போட்டுட்டு இந்த 2 லூப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த 2 லூப்ஸில் ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அண்ட் எகெயின் செயின் 3 போட்டுட்டு சேம் ரிங்குக்குள்ளார இன்னொருக்கா ஸ்லிப் ஸ்டிச். இது ஒரு லீஃப் பேட்டர்ன் கொடுக்கும். திருப்பியும் செயின் 3 போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். எகெயின் ஒரு டபுள் க்ரோஷெட், செயின் 1, அந்த ஃபஸ்ட்டு இருக்க 2 லூப்ஸில் ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச், எகெயின் செயின் 3, திரும்பவும் மேஜிக் ரிங்குள்ளாரியே ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ டோட்டலாக 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிங்கன்னா
5 லீவ்ஸ் கிடைக்கும். ஒன்ஸ் அந்த 5 லீவ்ஸும் முடிச்சிட்டதுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி யான் கட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். அந்த டெய்லையும் நல்லா லாக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கம் வச்சு ஒட்டலை, நான் அதுக்கு பதிலாக வந்து ஸ்டிச்சே பண்ணுறேன். உங்களுக்கு கம் வச்சு ஒட்டிக்கணும்னாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஒன்ஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு க்யூட்டான கேரட் ரெடி. இந்த மாதிரி க்யூட்டான கீச்செயின் ப்ராஜெக்ட்ஸுக்கு என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல்லையும் வந்துட்டு இது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் லிங்க்கு எல்லாத்தையுமே நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.